ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதாவது இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எந்த நாடுமே யூஸ் பண்ணாத ஒரு பயங்கரமான அட்வான்ஸ் டெக்னாலஜியை வந்து இஸ்ரேல் யூஸ் பண்ணி ஈரானோட ராக்கெட் அண்ட் மிசைல்ஸ் எல்லாத்தையும் வந்து இஸ்ரேல் கிட்ட நெருங்க விடாம நடு வானத்திலேயே வந்து எரிச்சு சாம்பலாக்கி ஈரானை நடுங்க விட்டு இருக்காங்க. அப்படி இஸ்ரேல் யூஸ் பண்ண மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் வந்து இந்த அயன் பீம் லேசர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அது என்ன அயன் பீம் லேசர் டெக்னாலஜி? ஸோ இதுல அப்படி என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு? இது ஏன் மத்த கண்ட்ரீஸ்ல, அதாவது இந்த டெக்னாலஜி ஏன் மத்த கண்ட்ரீஸ்ல இல்லையா? இந்த டெக்னாலஜியோட வொர்க்கிங் மெக்கானிசம் என்ன? அப்புறம் இது மட்டும் இல்லாம நம்ம ஆச்சரியப்படுற மாதிரியான நெறைய விஷயம் இந்த டெக்னாலஜில இருக்கு. ஸோ இத பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து கிளியரா பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அத பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ அமெரிக்கா நேரடியா களத்துல இறங்கி ஈரான் கூட சண்டை போடுறது 3ஆம் உலக போர் ரொம்ப உச்ச கட்டத்துல போயிட்டு இருக்குன்னு, அதாவது போயிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறின்னு கூட நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ அமெரிக்கா சப்போர்ட்டோட இஸ்ரேல் ஈரானோட பிரசிடென்ட் ஆகிய காமினிய வந்து அவங்க வந்து கில் பண்ண, அதாவது அசாசினேட்னு கொஞ்சம் நம்ம கிளியரா சொல்லிக்கலாம். சோ அதாவது ஈரானோட பிரசிடென்ட் ஆகிய காமினிய அசாசினேட் பண்ணதுக்கு அப்புறம் ஈரான் வந்து ரொம்ப தீவிரமா இஸ்ரேல், அமெரிக்கா அப்புறம் மற்ற அந்த அதாவது இந்த இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண கல்ஃப் கண்ட்ரீஸ் மேல ஈவு இறக்கமே இல்லாம வந்து சண்டை போடுறது. சோ அதாவது சண்டை போட்டுட்டு இருக்குல்ல. சோ இது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உலக நாடுகளுக்கு இடையே வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதுல உச்சகட்டம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்கா கூட பல நாடுகள் ஒன்று சேர்ந்து ஈரான அட்டாக் பண்ணாலும், மிகப்பெரிய ராணுவ பலத்தோட இருக்கிற ஈரான் நீங்க பாத்தீங்கன்னா, மத்த வல்லரசு நாடுகளோட நீங்க அதாவது எப்படி சொல்றது? இப்ப நான் வந்து சொல்லப்போனா, ஈரான் ஒரு நாடு இருக்கு. இப்போதைக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. நம்ம கிங்டமும் கொஞ்சம் வெப்பன்ஸ் மட்டும் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஈரான் மட்டும் தான் வந்து ஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருக்கு. சோ ஈரான் கூட நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்கா சண்டை போடுது. நெறைய கல்ஃப் கண்ட்ரீஸ். சொல்லப்போனா ஈரான் வந்து 1 விசஸ் 9 பண்ணிட்டு இருக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னா, அந்த எல்லா வல்லரசு நாடுகளுக்கும் வந்து, அதாவது அந்த வல்லரசு நாடுகளுக்கு இடையே அது வந்து நல்லா தனியா நின்று எதிர்க்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் கூட. சோ அந்த அளவுக்கு டிஃபென்ஸ் இருக்கிற ஈரான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதால, நீங்க பார்த்தீங்கன்னா வந்து மத்த நாடுகளுக்கு, அதாவது நான் சொன்ன மாரி மற்ற நாடுகளுக்கு இடையே என்று ஒரு பதற்றத்தை ஏற்படுது. ஏன்னா இப்போ வந்து ஈரானுக்கு அகைன்ஸ்டா சண்டை போடுற நிலைமை வந்துச்சுன்னா வந்து இவ்ளோ பயங்கரமா டிஃபென்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்றது? சோ நியூக் பண்ணா உலகத்த அழிச்சிரும் அப்டின்ட்டு அவங்க வந்து யோசிச்சு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரஷர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு நம்ம ஈரானோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். சோ ஈரான் வந்து என்னதான் வந்து நல்லா அட்வான்ஸ்டா இருந்தாலும், இஸ்ரேல் அத விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால தான் வந்து அவங்க வந்து ஈரானோட நாட்டுக்குள்ளேயே போயிட்டு, ஈரானோட அதிபராகிய காமெனிய வந்து கொன்னாங்க. சோ அது இன்னும் கொஞ்சம் கிளியரா அப்ப தெளிவா சொல்லணும்னா அசாசினேட் பண்ணாங்க. சோ இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறமா தான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் நடுவுல இருக்கிற சண்டை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா மாறிச்சு. அதிலும் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரம்ப் அதாவது சிம்பிளா சொல்லப்போனா நம்ம யுஎஸ்ன்னு சொல்லிக்கலாம். சோ நம்ம யுஎஸ்ஏ வந்து இஸ்ரேல் கூட கை கோர்த்து பல அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஈரான் கூட சண்டை போடும்போது இந்த போர்க்காலத்துல யூஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. சோ இந்த சண்டையில இஸ்ரேல் யூஸ் பண்ண அயன் பீம் லேசர் டெக்னாலஜி ரொம்பவே ஒரு பேசும் பொருளா இருக்குன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சோ ஆக்சுவலா இந்த மாதிரி வேர்ல்டு வார்லாம் நடக்கும்போது, ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ராக்கெட் அப்புறம் மிசைல்ஸ்லாம் லான்ச் பண்ணி, அந்த எதிரி நாட்டோட முக்கியமான, அதாவது டார்கெட் பிளேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ அந்த டார்கெட் பிளேஸஸ் அப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட்டான ஃபெசிலிட்டீஸ் அதெல்லாம் இருக்கும்ல. சோ அத வந்து அழிப்பாங்க. சோ அப்படி அவங்க அனுப்புற இந்த மிசைல்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப துல்லியமா வந்து அது ரொம்ப பிரிசைஸா எதிரி நாட்டோட முக்கிய இடங்கள குறி வச்சு அழிக்கும். சோ இப்போ எதிரி நாடு இப்படி ஆப்போசிட்ல இருந்து மிசைல்ஸ் அனுப்பிட்டு இருக்கும்போது, அத கரெக்ட்டா ட்ராக் பண்ணி அத அழிக்கிறதுக்கு எங்க ஆப்போசிட் நாட்ல இருந்து என்ன, அதாவது ஆப்போசிட் சைட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெடிஷனல் மிசைல் இன்டர்செப்டர்ஸ் அனுப்பி அத வந்து நடுவானத்திலேயே வந்து அழிச்சிருவாங்க. சோ இந்த ட்ரெடிஷனல் மிசைல் இன்டர்செப்டர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப ஓல்டான டெக்னிக். சோ அது மட்டும் இல்லாம இது எல்லா நேரமும் அக்யூரேட்டா வொர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. சோ இப்படி கரெக்ட்டா வொர்க் ஆகலன்னா, நம்ம நாட்டுல இருக்கிற முக்கியமான இடத்த வந்து எதிரி நாட்கள் வந்து அதாவது எதிரி ஆட்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாவே அடிச்சிருவாங்க. சோ அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெடிஷனல் மிசைல் இன்டர்செப்டர்ஸ் நீங்க வந்து ஒரு முறை லான்ச் பண்ணி ஒரு ஷாட் பண்றதுக்கே 1000 to 2000 யுஎஸ் டாலர்ஸ் செலவாகுமாம். சோ இப்படி இவங்க ஆப்போசிட் சைடுல இருந்து கன்டினியூவா வந்து அதாவது ஒரு நூற்றுக்கணக்கான மிசைல்ஸ் அனுப்பும்போது, இவங்க வந்து இந்த, அதாவது எப்படி சொல்றது? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது ஒரு போர்க்களம்னு வச்சுக்கோங்க. சோ இங்க வந்து நூற்றுக்கணக்கான மிசைல்ஸ் வந்து இங்க லான்ச் ஆகும்போது, நீங்க ஆப்போசிட் சைட்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு இந்த கன்டினியூவா வந்து இந்த இன்டர்செப்டர்ஸ லான்ச் பண்ணிட்டே இருக்கணும்.
ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெறைய காசு செலவாகும். ஸோ அது மட்டும் இல்லாம எல்லாமே வந்து நல்ல ப்ரிசைஸா ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு தான் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த அயன் பீம் லேசர் டெக்னாலஜி மெத்தட் பயங்கர அட்வான்ஸ்ட் அண்ட் அக்யூரேட்டா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைட்ல இருந்து வர மிசைல்ஸ நொடி பொழுதுல, அதாவது செகண்ட்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அத அழிக்கிறதுக்கு அந்த பவர் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் விட இந்த என்னது இந்த அயன் பீம் லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கு, அதாவது ஒரு வாட்டி நீங்க ஷூட் பண்றதுக்கு $1 to $3 தான் செலவாகுமாம். நெனச்சு பாருங்க. 1000ல இருந்து $2000 செலவு பண்ணி அத வந்து மிஸ் ஆகுறதுக்கு, $1 to $3 செலவு பண்ணி எல்லாமே அடிக்கிறது பெட்டர் தானே! ஸோ இந்த டெக்னாலஜி நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா வந்து இந்த டெக்னிக் வந்து கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வார்ல யூஸ் பண்றாங்க. ஸோ அதாவது இப்போ இஸ்ரேல் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வார்ல யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த அயன் பீம் லேசர் டெக்னாலஜி வந்து இஸ்ரேல் யூஸ் பண்ணதால, ஈரான் எய்ம் பண்ற மாதிரியான அதாவது இப்போ இஸ்ரேல்ல முக்கியமான இடம் இருக்கும்ல. ஸோ அங்க ஈரான் வந்து எய்ம் பண்ணி லான்ச் பண்ற அந்த மிசைல்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட்ஸ்ல வந்து இப்ப எப்படி சொல்றது? காத்துல பறந்துட்டே இருக்கும். அது போய் லேண்ட் கூட ஆகாது. அதாவது அட்மாஸ்பியர்லயே வந்து மேலேயே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த லேசர் வந்து ஒரு வாட்டி ஷூட் பண்ணும். காசு ரொம்ப கம்மியா செலவாகும். அதுவும் வந்து வெடிச்சு போயிரும். ஸோ பழைய மிசைல்ஸ், இன்டர்செப்டர் மாரி இல்லாம, இந்த அயன் பீம் லேசர் டெக்னாலஜில நீங்க பார்த்தீங்கன்னா, ஹை எனர்ஜி ஃபைபர் லேசர்ஸ் யூஸ் பண்றதால, ரொம்ப ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் பவர். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ வாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பவர ஆப்போசிட் சைட்ல இருந்து வர இந்த மிசைல்ஸ்க்கு வந்து வரும்ல. ஸோ அப்படி வரும்போது, இந்த லேசர் பீம் டெக்னாலஜி வந்து அது மேல பாஸ் பண்ணும்போது, கிட்டத்தட்ட நான் சொன்ன மாரி 100 கிலோ வாட் ஆஃப் பவர் வந்து அதுல படும்ல. ஸோ அப்படி பட்டு ஒரு ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, அந்த மிசைல்ஸ் அப்புறம் அந்த ராக்கெட்ஸ் எல்லாமே பர்ன் ஆகிருமாம். ஸோ அதே மாதிரி இதை யூஸ் பண்ற வந்து அதாவது இப்போ இந்த எப்படி சொல்றது? எல்லா இடத்துக்கும் வந்து ஒரு ரேடார் மாரி இருக்கும்ல. ஸோ அந்த மாரி இந்த லேசர் பீம் டெக்னாலஜிக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான ரேடார் இருக்கு. ஸோ அந்த ரேடார் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, அந்த மிசைல்ஸோட வந்து ரொம்ப ப்ரிசைஸான டைரக்ஷன் அப்புறம் அதோட டிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு சின்ன ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் கூட இல்லாம வந்து கரெக்ட்டா வந்து கால்குலேட் பண்ணுமாம். ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, அந்த மிசைல்ஸ் அப்புறம் ராக்கெட்ஸ் வந்து ஈஸியா டார்கெட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்றதுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரேடாரா இருக்காம். ஸோ இந்த அயன் பீம் லேசர் டெக்னாலஜிஸோட ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இந்த லேசர் நீங்க பார்த்தீங்கன்னா, 100 கிலோவாட் ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்பீட் ஆஃப் லைட் அதாவது ரொம்ப ரொம்ப வேகமாவும் இது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி, ஒரு வாட்டி அத ஷூட் பண்றதுக்கு $1 to $3 ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் பெர் ஷாட். சிங்கிள் ஷாட்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். அது முடிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இவ்வளோ கம்மி விலைக்கு, அவ்வளோ ஹை பவர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரிசைஸான எய்மிங்லாம் வந்து இதுல நல்லா கிடைக்கும். ஸோ எப்படி சொல்றது? ப்ரிசைஸ் டார்கெட்டிங்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அன்லிமிட்டட் மேக்ஸின் இருக்கு. ஸோ இது நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டே கன்டின்யூ இதுக்கு மேக்ஸின் தேவையில்ல. ஸோ இது முக்கியமா நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இந்த UAE ராக்கெட் மிசைல்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுக்கு அகைன்ஸ்ட்டா வந்து இந்த டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்குமாம். அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து எலக்ட்ரிக்கலாவே பவர்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது சொல்லப்போனா இதுல நெறைய இருக்கு. ஸோ இது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப சைலன்ட்டா இருக்கும். அதே சமயம் கண்ணுக்கு தெரியாத மாரியும் இருக்கும். நெனச்சு பாருங்க. நீங்க வந்து வெளிய நிப்பீங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க நிப்பீங்க. மேல நீங்க பாப்பீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத, உங்க காதுக்கும் கேட்காத வந்து ஒரு இது ஸ்வைன்னு உங்கள இடிக்குது. உங்க வீடு வெடியுது. அதுக்கப்புறம் வந்து நல்ல கிளியரான வெதர் கண்டிஷன்ஸ்ல வந்து இதோட மேக்ஸிமம் அவுட்புட் நம்மளால வந்து அதாவது எப்படி சொல்றது? இதோட மேக்ஸிமம் அவுட்புட்ட நம்மளால அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இவ்ளோ அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த டிவைஸ USA உட்பட வேற எந்த நாடுமே யூஸ் பண்ணல அப்படின்றது இதனோட ஒரு முக்கியமான ஸ்பெஷல் பாயிண்ட்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இன்னும் சொல்லப்போனா, இந்த டெக்னாலஜி பல உலக நாடுகளுக்கு ரொம்ப புதுசா வந்து அதாவது யோசிக்கிறாங்க இப்படி சொன்னா. அப்படின்னா என்னது நாங்க கேள்விப்பட்டதில்லன்னு ஒரு சில நாடுகளே சொல்றாங்க. அந்த அந்த அளவுக்கு வந்து இது மக்களுக்கு தெரியாம இருக்கு. பட் என்னதான் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும், கடைசியில அழிய போறது நம்மள மாரி சாதாரணமான மக்கள் தான் ஃபிரெண்ட்ஸ். சோ எந்த அறிவியல் கண்டுபிடிப்புமே மக்களுக்கு நல்லது தான் செய்யணுமே தவிர, அது மக்கள வந்து கஷ்டப்படுற மாரி வந்து எந்த டெக்னாலஜியும் செய்யக்கூடாது. சோ எப்படிதான் வந்து நீங்க செஞ்சாலும் அது கடைசியில வந்து தோல்வியில தான் போய் முடியும். சோ கூடிய சீக்கிரம் இந்த போர் முடிஞ்சு மக்கள் சந்தோஷமா வந்து வாழ தகுதியான இடமா நம்ம பூமி மாறணும் அப்படின்றது தான் மக்களோட ஆசை. அப்புறம் என்னோட ஆசை. சோ மக்களோட ஆசைன்னு நம்ம சொல்லிக்கலாம். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். சோ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ், கரண்ட் நியூஸ் என் சேனல்ல நான் கண்டினியூவா போட்டுட்டே தான் இருப்பேன். சோ அத நான் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சத லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி.